அடுத்த நாள் சூரியன் உதயமாகுது. ஜான் கிராமத்தில் நடந்து போகிறாரு. கிராம மக்கள் அவரை பார்த்து பேச பயப்படுறாங்க. தூரத்தில் இருந்த அந்த மர்மமான நபர் ஜானை பார்க்குறாரு. ஒரு சின்ன பையன் ஜான் கிட்ட அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே உங்களை ஒருத்தர் போக சொல்கிறாருன்னு சொல்கிறான். ஜான் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் தெரியலேன்னு சொல்கிறான். ஜான் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லாக மூடு பனியாக இருக்குது. அங்கே இருக்க மரங்களில் விசித்திரமான சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. காட்டுப்பகுதியை சுற்றி வினோதமான மிஷின் சத்தம் கேட்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜான் ரொம்ப பழமையான ஒரு மிஷினை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த மிஷினை உருவாக்குனதே நீதான்னு. அது வேற யாரும் இல்லை, அந்த மர்மமான நபர் தான். ஜான், நீங்கள் யார், என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர், இதை உருவாக்குனது நீ தான், உன்னால தான் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. அந்த மர்மமான நபர் ஒரு விசித்திரமான டிவைஸை எடுத்து ஃப்யூச்சரில் நடந்ததையெல்லாம் காட்டுறாரு. ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் ஜான் தான். இதை பார்த்த ஜான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அப்போ அந்த மர்மமான நபர் தன்னோட ஃபேஸை தெளிவாக காட்டுறாரு. நான் ஜான், ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், நீ தான் நான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜான் அதிர்ச்சி அடைகிறாரு.